கொஞ்சம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும், இந்த ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் இந்த 2G ஊழல்னா என்னன்னே தெரியாது. 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்து விட்டது அப்படின்ட்டு தான் செய்தியே முதல்ல பிரேக் ஆகுது ஒரு சிஏஜி ஆடிட் அறிக்கையின் அடிப்படையில். அதாவது என்னென்னா, தகுதி இல்லாத இன்றைக்கி 5G வந்துருச்சு. அப்போ தான் இந்த செல்ஃபோன் வருகை வந்து பரவலாகக்கூடிய ஒரு காலம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் டயல் பண்ணுறது தான் அந்த செல்ஃபோன் என்பது வந்து அப்படியே பரவலாகுது. ஸோ அந்த செல்ஃபோனுக்கான அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் அதை வந்து அரசுக்கு சொந்தம். இயற்கையில் அல்லவா, இயற்கை சொத்து அல்லவா அது அரசுக்கு சொந்தம். ஸோ அரசு வந்து அதை ஏலம் போட்டு எந்த நிறுவனம் அதிகமாக கொடுக்குதோ அந்த நிறுவனத்துக்கு இந்த மாநிலத்தோட ஸ்பெக்ட்ரம் உனக்கு, இந்த நகரத்தோட ஸ்பெக்ட்ரம் உனக்கு என்று ஒதுக்கீடுகளை செய்யும். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வழக்கம். ஸோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது திமுக அந்த கூட்டணி அரசியல் அங்கம் வகித்ததுன்றதெல்லாம் முன்னாடி நான் குறிப்பிட்டிருக்கேன். அதில் திரு ஆர் ராசா அவர்கள் தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். அன்னைக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து இன்னொன்று செல்ஃபோன் பரவ தொடங்கியதும் வந்து இது எதை நோக்கி போகுது, அதாவது செல்ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுன்றதை நோக்கி இது போக போகுதுன்றத பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கண்டுபிடித்து எப்படியாவது இந்த ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக போட்டி போடுகிறார்கள்.